வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஏ செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் எபிசோட் செகண்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை கேட்டோடனே அவன் என்ன அப்படின்னா உனக்கு வேற ஒருத்தர் மேலே விருப்பம் இருக்குதான் கேட்குறான். இதை கேட்டோடனே அந்த பொண்ணு இல்லை எனக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டு கிளம்புது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. உடனே அந்த பையன் இரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகலாம் சொல்கிறான். இல்லை என்னோட பெரிய பையன்கிட்டலாம் நான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புது. உடனே அந்த ரெட் கலர் மண்டே வச்சுங்கிற அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு பேர் வந்து நின்னா அந்த ரெட் பண்ணு சொல்லுது. எனக்கு அப்பவே தெரியும் பூமி வந்து பார்த்தீங்கன்னா அவனை ரிஜெக்ட் பண்ணுவானு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் நிறைய பொண்ணுங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே அந்த பொண்ணும் என்னை மன்னிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒன்று கேர்லிஷான விஷயத்துல வந்து பேசுறதுக்கு உன்னை கூட்டின்னு வந்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியுமா அவன் ஏற்கனவே என்கிட்ட டேட் கூப்பிட்றதுக்கு என்னை கூப்பிட்டான், டேட் பண்ணலாம் வாடு, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே. வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒட்டு கேட்பாளா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அவகிட்ட கேட்குறா, நீ வந்து இப்படி ஒட்டு கேட்பேன்னு. அவனே அவள் இல்லை ஊமி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. சரி எப்படியும் பிரச்சனை முடிஞ்சிச்சு வா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பண்ண மணி கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் போகும்போது என்னை மன்னிச்சிரு நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஹீரோடைய ஃபோனை வாங்கி அவன் அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய நம்பரை அவன் ஃபோனில் எழுதி கொடுத்துட்டு போயிடுச்சு. நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிஸ்டு கால் கொடு, நான் வந்து பார்த்தீங்கன்னா உன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இதை பார்த்து நீ இருக்கு சீரியஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதும் ஊமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டில் தாங்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவகிட்ட சொல்கிறான், இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டு யூக்கிறாளே அவள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஒட்டு பார்த்தா, நீ வந்து என்ன பண்ணுற அந்த பையனை ஓகே சொல்கிற ரிஜெக்ட் பண்ணுறே சொல்லி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். ஓஹோ உனக்கும் அந்த விஷயம் தெரியுமா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டாக இருந்த சாப்பிட்டுட்டு இருந்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டு பார்க்கறதுக்கெல்லாம் ஆசையே கிடையாது அப்படி சொல்கிறான் அவன். அது ஓ என்ன உனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது. உன் மேலே இவ்வளோ லைக் பண்ணுவாங்களா, எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது, நீ வந்து இவ்வளோ பாப்புலரான அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தான், பட் ஆனால் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓ அப்படின்னா பாப்புலர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா அவன் கேட்குறான். என்ன உனக்கு பாப்புலர் இருக்கணும்னு ஆசையான்னு அப்படின்னு வந்து பார்த்தா அவன் கேட்குறா. இல்லை அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு தோணுது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அட்டென்ஷன்லாம் நம்ம மேலே வருவேன், அதனால எனக்கு சுத்தமாக அது பிடிக்காது அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷயங்களை சரியாக செய்யறதுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சம்மந்தமே இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேசுவாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். இதை கேட்டோன்னே ஊமி ஆமாம் உன்னை யோசிக்கிறது எனக்கு புரியுது, நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் நிறைய டைம் அப்படின்னு இப்போ தான் சொல்கிறா. பட் இருந்தாலும் இதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறா. இதை விட நீருக்கு சீரியஸாக்கு உன்னை ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும் சொன்ன அடி சொல்லுது. ஓ அப்படியா, ஆனால் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிடுறான். ஃப்ரெண்டா அப்படி வந்து சொல்கிறான். ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக கிண்டல் வச்சுன்னு அப்படியே பேசிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹா நீ என்ன என்கிட்ட சண்டை போடுறியா வா நம்ம கேமில் பார்த்துதான் சொல்லி பார்த்தா ரெண்டு பேரும் கேம் எடுத்து விளையாடுறாங்க, யார் கெத்து அப்படின்னு காட்டுறதுக்கு. அப்போனே ஊமி சொல்கிறா, நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை கண்டிப்பாக தனிமையிலே இருந்து செத்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹா நான் மட்டும் உனக்கு இல்லைனா உனக்கு வந்து இதுமாரியான விஷயங்களை சேர்த்து உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கேம் எடுத்து சண்டை போட்டுன்னு விளையாடுங்கிறாங்க. ஹீரோ நினைக்கிறான் ஆமாம் நிஜமாலே பூமி இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா தனிமையாக வேலை தான் இருப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றி இந்த கேம் விளாட்றான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகுது, பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வெளியே போகலாம் அப்படி சொல்கிற நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பிளாக் ட்ரெஸ்ஸில் தான் போட்டு நின்றுறான். இந்த ட்ரெஸ் ஓகேவா, ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்படி வந்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சரியா பதட்டமாக இருக்கும்போது கரெக்டாக ஷோல்டரில் கை வச்சு ஹை நான் வந்துட்டேன் யோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊமி பொண்ணு சொல்லுது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான், என்ன வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேஷில் வந்துருக்காளே அப்படி சொல்லிட்டு யோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சோடனே ஊமி வந்து சொல்கிறா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போகிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாடணும் நிறைய வேலைங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கிளம்புறா. இதை கேட்டோடனே அவங்க ஃப்ரெண்டு என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிட, அது மட்டும் இல்லாமல் உன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்க, என்ன நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. ஓ நீ கண்டுபிடிச்சிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூமி சமாளிக்க பார்க்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நின்னா பொண்ணு ஏய் உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்குது தானே, அதனால தான் நீ சீக்கிரமாக அப்புறம் கேட்குறா. இதை கேட்டோடனே அந்த பொண்ணு இல்லை யூக்கெல்லாம் ஊமிக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டே கிடையாது, இருந்து தான் எனக்கு தெரிஞ்சிருக்குமே, சரி தானே ஊமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதத்தோட கேட்குறான். உடனே அவன் மண்டை மேலே ஒரு கொட்டி எனக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது, கண்டிப்பாக உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தருவேன், நீனா உனக்கும் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கலாய்ச்சிங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ அந்த துட்டு கிளம்புறான். இதை பார்த்துங்கிற ஹீரோ உடனே அவன் சிரிச்சுட்டு பரவாயில்ல இதான் வந்து பார்த்தா உனக்கு ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால அவனை மன்னிச்சு வரேன், பட் ஆனால் இன்னொரு வாட்டி நீ இதுமாதிரிலாம் பண்ணனா கண்டிப்பாக நான் அவனை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அனிமே கடைக்குள்ள தான் போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கிறான்,
என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. அவள் வந்து இவ்வளோ கேஷுவலாக நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போகிறாள் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சினே போகிறான் அந்த கடைக்குள்ளே. உடனே ஊமி கேட்குறான், என்ன நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ண அப்படி கேட்குறான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லேருந்து யாரும் வர மாட்டாங்க, அதனால தான் சொல்கிறான். ஓஹோ அப்படியா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கலெக்ஷன் எல்லாம் பார்த்துன்னுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி பேசினுக்குறா, இதில் உனக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்லாம் பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறா. ஆமாம் அசனாகி சான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் பிடிச்சினே இருக்கும் சொல்லும்போது, ஹேய் மஹீரோ நிறுத்து நீ அப்படின்னு வந்து பார்த்தா செம கோவமாக சொல்கிறா. பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூட மாட்டுற, சொல்லு ஊமின்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு இப்போ தான் சொல்கிறா. இதை கிட்ட நீ சரி என்ன ஊமின்னு சொல்லி கூப்பிடணுமா, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன மாய்க்கின்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு இப்போ சொல்கிறான். இதை கிட்ட நீ அவன் இல்லை இல்லை நல்லா கூட முடியாது, நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ க்ளோஸ் கிடையாது சொல்லிடுறா. அதே தான் எனக்கும், நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கூப்பிடுறது அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுனுக்குறாங்க அப்படியே. ஓ அப்படியா, அப்படின்னா வா நம்ம நீ எனக்கு க்ளோஸ் இல்லைங்கிறதால அது உள்ளே போகலாம் அப்படின்னா உனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடல்ட் கண்டென்ட்டுக்கு இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போகிறா. இதை பார்த்தோன்னே இல்லை இல்லை அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற இடத்துக்கு ஓடிடுறாங்க. அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கே தவிர நீ வேற எங்கே கூட்டாலும் நான் வரேன் அப்படி சொல்லிடுறான் ஹீரோ. உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பேக்கரி ஒரு பர்கர் ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ ஒன்றையும் ஹீரோ கேட்குறான், நீ வந்து ரீசெண்டாக ஏதாவது நல்ல மூவி பார்த்துக்கிறியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை பார்த்தோன்னே ஊமியும் நான் வந்து ஷார்க் ஏஞ்சல் ஷார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மாரியே ரெக்க வச்சுட்டு பறந்து வந்து அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தரலாம் செம சூப்பராக இருந்து தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. ஹீரோ பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னையும் சூப்பரு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஊமியும் சரி நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே ஹீரோ என்ன நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து பார்க்கலாமா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையா, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டம் உன்னோட பிளான் எல்லாம் தள்ளி போறியா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆனால் யாரு கூடயும் போக மாட்டேன், அதனால உங்கள்கிட்ட வரது எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு இப்போ சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரெண்டு பேர் பேசுறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க, ஹே அது வந்து பார்த்தீங்கன்னா பூமி தானே, அந்த பொண்ணு தானே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கிச்சு, ஆமாப்பா ஆமாம் அந்த பொண்ணு இங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்குது, பட் ஆனால் அவகிட்ட அவளுடைய ஃபேஸை தவிர மிச்சம் எதுவுமே அழகாக இல்லை, அவளோட நீயே அழகாக இருக்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டபுள் மீனிங்காக பேசினுக்கிறாங்க அதை பற்றி. இதை பார்த்த உடனே அவள் சரி கண்டாயிட்டு, ஹேய் நீ என் கூட ஆக்ட் பண்ணு சரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து சொல்லிட்டு உடனே ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து வேணும்னே அவங்க காதில் கேட்குற மாதிரி, டார்லிங் வாயை தர நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு தான் சொல்லுது. இதை பார்த்தா ஹீரோ கூட இல்லைன்னா இவன் இப்படி பண்ணுறாளே சொல்லி வந்து அவன் சரி சாக்க வரான். உடனே அவன் என்னடா நான் இதுமாதிரி பண்ணுறேன் நீ நான் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே வந்து அவன் காலையே. உடனே அவனை சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ண ரெடியாக வரான். உடனே அந்த பொண்ணு நீ எனக்கு ஊட்டி விடுறதுக்கோசம் அதுமாதிரி தாங்கினியா சரி ஊட்டி விடு அப்படின்னு வந்து அது சொல்லுது. உடனே ஹீரோ சரி சொல்லிட்டு செம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி விடுறான். இது செம டெலிஷியஸாக இருக்குது, ஒருவேளை நீ ஊட்டி விடுதல் தானே அடி வந்து தான் பேசினுக்குது. உடனே இவங்க ரெண்டு பேரும் ஹேய் அந்த பொண்ணை பாரு எப்படிலாம் நடந்துட்டு இருக்குது அதுவும் பப்ளிக்கில், எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நம்மளுடைய சென்பாயை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம சென்பாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அடி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே அது சரி காண்டாகிட்டு உடனே அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசலான்னு போகுது அடிக்கலான்னு போகுது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றே ஹீரோ தான் இல்லை இல்லை அங்கெல்லாம் போகாத அப்படி சொல்லிடுறான். சரிவா அவனுடைய மூளை சில் பண்ணுறதுக்கோசம் நம்ம கேம் விளாட போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கேம் விளாட்றதுக்கு தான் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக போய் கேம் எல்லாம் விளையாடுறாங்க, அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து பேஸ் பாலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுனுங்கிறாங்க கெத்தா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஹீரோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுச்சு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கோசம் வெயிட் பண்ணுங்கிறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறான், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல பூமி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ க்ளோஸாக இருப்பான்னு சொல்லி, பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி சொன்னதான், நான் ஒன்றும் அந்த ஃபஸ்ட் டேக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சினுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவும் அவளுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. உடனே ஈவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கிறியா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஓடியாரா பேசுறதுக்கு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவ் பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆகுது. உடனே ஈவ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேங் அவுட்டுக்கு தான் வந்துருக்கிறோம், நீ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வெளியே வரையா நம்ம ஜாலியாக ஃபன் பண்ண அப்படின்னு வந்து கூப்பிடுது. உடனே ஹீரோ வந்து ஐயோ என்னடா இந்த பொண்ணு இப்படி கூப்பிடுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு யூமி கிட்ட சொல்லி அவனை சொல்லி வந்து பார்த்தா யூமிக்கு கால் அடிக்கிறான். உடனே யூமி வந்து பார்த்தீங்கன்னா இவன் கால் பண்ணி அட்டன் பண்ணி பேசினா யூவோட குரலை கேட்டு ஓஹோ யூ இருக்கிற ஆடி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஊமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நீ என் கூட வா நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஏன்டா அந்த பொண்ணு கூப்பிடுது, இல்லை இல்லை நான் வரல அப்படி சொல்கிறான். என்ன நம்ம வரலையே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக போனாலும் உனக்கு பிடிக்கும் நினச்சா வா போனால் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு மண்டை இல்லை அவனுக்கு தான் பிடிக்கல சொல்கிறான், நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனை கம்பல் பண்ணாத அப்படி சொல்லுது. ஏன் நான் கம்பல் பண்ணவே இல்லையா, அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு வருவானே அப்படி வந்து பார்த்தா சொல்லுது. பார்த்தீங்கன்னா ஓ அப்படி அப்படி வந்து பார்த்தா செம டல் ஆகிடுது. ஓ என்னாச்சு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படி வந்து பார்த்தா கேட்குது. இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை வந்து தான் மறுபடியும் அது டல்லாகவே சொல்லுது. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் புரியுது ஊமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மனசு விட்டு பேச முடியல சொல்லி, இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அமாசமாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஈவை பார்த்து சொல்லிடுறான். இல்லை இல்லை என்னால் உங்ககிட்ட வர முடியாது உங்க கூடலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தேன்னா கண்டிப்பாக அது உங்கள் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது, என்ன மாரி யாருக்குமே பிடிக்காத ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து உங்களுடைய ஃபன் டைமை நான் ஃபைல் பண்ண விரும்பவே இல்லை,
அதனால் நீங்கள் வந்து உங்கள் வழியை பார்த்துட்டு கிளம்புங்க, நான் வந்து என் வழியை பார்த்துட்டு கிளம்புறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என் ஃப்ரெண்டு கூட வந்துக்கிறதுனால நான் அவங்க கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு கிளம்பிடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோவும் ஊமியும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி ரொம்ப நன்றி நீ எனக்கோசம் அங்கே இதுமாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்கிறான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஊமி சொல்லிருக்கும்போது ஹீரோ சொல்லிருக்கும்போது அப்போ வந்து ஊமி சொல்ல ஆரம்பிக்கிறா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிடில் ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ கொஞ்சம் புரியல. நான் என்னுடைய ஆப்ஜெக்டை பற்றி உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசினாங்க, ஜாலியாக இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஷார்ட்டான அந்த குழுக்கு நான் தான் லீடராக இருந்தேன். ஸோ அதனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் லீடராக சூஸ் பண்ணாங்க அந்த ஷார்ட்டான குழுக்கு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா லீடராக இருந்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணாங்க. எனக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. பட் ஆனால் போக போக நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கோசம் எல்லாமே சேர்த்தா இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸே பண்ண மாட்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க. என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டுக்க மாட்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போக போக சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்துக்கிறான். பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயினில் ஏறி ட்ரெயினில் தான் போயின்னுக்குறாங்க. அப்போ வந்து ட்ரெயின் ஹீரோ டப்புன்னு தடுமாறி வெளில பார்க்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்லேருந்து எல்லாரும் இறங்கிட்டதுக்கப்புறம் சரி சீட் இருக்குது நீ போய் உட்காந்துக்கோ அப்படி சொல்லுது. இல்லை நீ போய் உட்கார சொல்கிறான். என் உடல் நல்லா தான் இருக்குது நீ போய் உட்காரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹீரோவை அனுப்பிவிடுது உட்காரத்துக்கு. ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போய் வந்து உட்காரான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யூ கிட்ட அப்படி பேசின வருத்தமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி வந்து ஊமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தலையை கொடுக்குறான். கவலைப்படாத அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தலையை கொடுக்குறான். இங்கே பார்த்தியா ஊமி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நினச்சி கவலைப்படாத நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு தூக்கம் தானே வருது உன்னை பார்த்தாலே தெரியுது மூஞ்ச பார்த்தாலே அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ தூங்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை தூங்க சொல்லிடுறா. ஹீரோ தூங்கணுன்னையும் நீ பண்ண எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி மாக்கி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கூப்பிட்றா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூலுக்கு தான் வந்துக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூ வந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. நான் வந்து அதுமாரி பேசியிருக்கூடாது அந்த நேரத்தில் அதை பற்றி யோசிக்காமல் நான் கொஞ்சம் முட்டாள்தனமாக பேசுகிறேன் என்னை மன்னிச்சு அப்படி வந்து கேட்குறா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் தான் அவங்ககிட்ட மன்னிப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ மன்னிப்பு வைக்கிறான். ஓ அப்படின்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிட்டியா உனக்கு என் மேலே கோபம் இல்லையான்னு கேட்குறா. உடனே ஹீரோ ஆமாம் சொன்னோடனே அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க என்ன ஆச்சு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. யூ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசுங்கிறாங்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேடாக பார்க்குறாங்க. யூவும் ஹீரோவும் பேசிங்கிறத பார்த்துட்டு உடனே யூ வந்து என்ன சொல்கிறேன்னா சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம வெளியே போகலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் அந்த நம்பர் மாற்றாம தானே வச்சுன்னுக்கிற சரி நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் சரி இருக்குது என்ன இவன் வந்து பார்த்தீங்கன்னா யூவோட நம்பர் வச்சுக்கிறானா அப்படி சொல்லிட்டு உடனே அவனுக்கு ஒன்றே புரியல என்னாச்சு எதனால் எங்கள் வீடாக இருக்குது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ நீ இங்கே வா நீ என்ன சொன்ன இதெல்லாம் சீக்கிரட்டாக வச்சு தான் சொன்னேன் ஏன் வந்து இவன் பேசுகிற அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டால் நீ ஓ அப்படியா ஓ அப்படி சொல்லிட்டு அதை பற்றி அந்த விட்டு ஓடிடுது. உடனே ஹீரோ என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா முறைக்கிறானுங்க ஹீரோவை பார்த்து பயங்கரமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சோடனையும் ஹீரோ அதுக்கப்புறம் ஊமி அதுக்கப்புறம் யூ 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. சாரிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இதுமாரி சொன்னதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பையன் கூட தனியாக இருந்தேன்னா நான் அதுமாரி தான் ரொம்ப நர்வஸ் ஆவேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வளரிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லுங்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல அப்படி வந்து சொல்லி இருக்கும்போது உடனே மாக்கி ஊமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது என்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட சேர்த்துக்கு ரொம்ப நன்றி மகிரா கூன் அடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல அசனா கிசான் அடி வந்து தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் இன்னும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடி வந்து பார்த்தீங்கன்னா யூ கிட்ட சொல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா உடனே யூ ஹா ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரில அப்படி சொல்லுது. உடனே ஊமியும் ஆமாம் அப்படி சொல்லுது. உடனே இருக்கொன்னே புரியல பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு மண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிக்குது. சரி நம்ம இதுன்னு தப்பிக்கினா ஒரே வழி இதுதான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சின்னு வேகமாக ஓடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் ஓடுது. ஹீரோவும் ஊமியும் வேறு பக்கமும் யூவும் வேறு பக்கமும் ஓடுறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த 2 மண்டையே என்னடா இவங்க இதுமாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டாகுது. பார்த்தீங்கன்னா உடனே யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறான். ஐயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்கிற மாதிரி ஒரு எந்த இடமா கிடைக்கலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறான். இதை பார்த்தவங்க ஹீரோ பரவாயில்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கு வரலாம் அப்படி சொல்கிறான். இதை கேட்டவொடனையும் ஊமி என்ன இது நீ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஃபஸ்ட் டைம்லேயே உன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்றியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. இதை கேட்டவொடனையும் நீ ரொம்ப பேட் பாயாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பட்டு கழிக்கிறா. இதை கேட்டவொடனே ஹீரோக்கு சரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு சதறான். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட வீட்டில் தான் கேட்குறாங்க. ஊமி தான் கேட்குறா நீங்கள் எப்போதுலேருந்து உங்களுடைய நம்பரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியும் எக்ஸ்பிளைன் பண்ணாதுங்களா இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணானே அப்போ இருந்தால் சொல்லி உடனே இது கேட்டோடனே ஊமிக்கு சரி காண்டாகிடுது. உடனே அதுக்கு வந்து யூ வந்து சாரி கேட்குறா.
உடனே வந்து சரி சொல்லி மண்டையிலே தட்டி விட்டு அவள் வந்து ஒத்துக்கிறா. சரி இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்தோம், அதை நீ வந்துடாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை கேட்டோடனையும் ஹீரோவும் சரி சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நான் மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத, பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப இதுமாதிரி பண்ணிக்கிட்டேன், என்னை மன்னிச்சு அப்படி சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ ஐயோ நீ எதுக்கு வந்து பார்த்தா மறுபடியும் மன்னிச்சிருக்கிற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படி சொல்லுங்கிறான். உன்னைங்கிட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி கூட்டமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போனோம். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. பட் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை பற்றி பேசுறது எனக்கு செம்ம கோபம் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி கூட போகும்போது அந்த 2 பொண்ணுங்க பேசுனதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுங்கிறான். இதை கேட்டோடனே அந்த பொண்ணு ஓஹோ அப்படியா, என்னை மன்னிச்சிரு உன்கிட்ட இது சகனமாக்குறதுக்கு, பட் ஆனால் உன்னை பார்த்தது ரொம்ப நாள் தெரியுது, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃப்ரெண்டு மேலே ரொம்பவும் அக்கறையாக இருக்க சொல்லி உனக்கு உன் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இதை கேட்டோடனே ஹீரோவுக்கும் அந்த மாக்கிக்கும் சரியா செய்யாயிடுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தானே அப்படி சொல்லுது அப்படி கேட்டோடனையும் உடனே யூமி பொண்ணு சரி சரி வாங்க கிளம்பலாம், நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி அந்த யூகிட்ட சொல்கிறா. உடனே யூவும் சரி கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹேய் ஹீரோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெண்டாகவே இருக்கலாமா, உனக்கு இதில் பிரச்சனை இல்லையா அப்படி சொல்லி பார்த்தா ஹீரோ கிட்ட கையை கொடுத்து ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது.